என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. டேய் என்னடா அப்படி பாக்குற? காஸ்டியூம் எதுவும் கேவலமா இருக்கா? டேய் சக்தி, சோனா கேரக்டருக்கு இன்னைக்கு தான் கிளைமேக்ஸ், அதனால கொஞ்சம் கிளாமரா ரெடி ஆகி வாடான்னு தான் சொன்னேன். ஆனா அதுக்குன்னு இப்படி வந்திருக்கியடா சக்தி. எப்படிடா வந்திருக்க? ட்ரெஸ் எதுவும் நல்லா இல்லையா? இல்ல விக் எதுவும் சரியா வைக்கலையா? டேய் நீ வேற, ட்ரெஸ் சும்மா அள்ளுதுடா. அல்லுதா? எனக்கு இங்க கொல்லுதுடா. அங்கங்க இழுத்து பிடிக்குது. இதுல பத்தா குறைக்கு இந்த கருமம் முடிச்ச விக்கு வேற தலையெல்லாம் சொரியுதுடா. எப்ப இந்த கருமத்தையெல்லாம் கலட்டி வீசுவேன்னு இருக்கு. டேய் இன்னையோட முடிஞ்சு போச்சுடா சக்தி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பண்ணி தொலைகிறேன், வேற என்ன செய்ய? ஆனா ஒண்ணுடா, இன்னையோட கடைசி. இன்னைக்கு உனக்கு என்னெல்லாம் போஸ்ட்ல போட்டோ வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்க. இன்னைக்கு இந்த சீனு முடிஞ்சது இந்த சோனா கிட்ட போய் பெட்ரோல் ஊத்தி கொளுத்து போறேன். அப்புறம் சோனா வேணும்னாலும் கிடைக்காது, மீனா வேணும்னாலும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன். டே சக்தி, அவசரப்பட்டு அப்படியெல்லாம் முடிவெடுத்துறாதடா. அப்புறம் சோனாவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட இதயமெல்லாம் வெடிச்சிருண்டா சக்தி. எதுக்கு? நானே சோனாவோட ஃபேன் தான். இதுக்கப்புறம் சோனா வரலன்னா நான் சோனாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா. அடே விளங்காதவனே, நீ சோனாவை மிஸ் பண்ணாலும் சரி கிஸ் பண்ணாலும் சரி, இப்ப அந்த பண்ணாடியை பார்க்க போறமா இல்லையாடா? ரொம்ப நேரம் நின்னா மேக்கப்பட கலைஞ்சிரும்டா. ஐயோ டே சக்தி, சரி போலாம். ஆனா நம்ம கிளம்புறது முக்கியம் இல்ல, முதல்ல அவன் கிளம்பிட்டானா இல்லையான்னு தெரியணும்ல. ஐயோ ஆமல்ல. நீ ஒண்ணு பண்ணு, முதல்ல அவனுக்கு போன் பண்ணி எங்க இருக்க, ஹோட்டலுக்கு வந்துட்டியான்னு கேளு. அவன் ஹோட்டலுக்கு வந்திருந்தா நம்மளும் போலாம். சரி இருடா, போன் பண்றேன். ஹலோ சோனா பேபி, இப்பதான் உன்னை நினைச்சேன், கரெக்டா கூப்பிட்டுட்ட. இவனுக்கு என்ன நினைக்கிறத தவிர வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இதே டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் சோனா. ஓகே, அது வந்து நான் ரெடி ஆயிட்டேன். அதான் நீங்களும் ரெடி ஆயிட்டீங்களா, ஹோட்டலுக்கு கிளம்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்காக கால் பண்ணேன் ரோக்கி. சோனா பேபி, நான் எப்போ ரெடி ஆயிட்டேன். இதோ ஹோட்டலுக்கு வர்றதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். நீயும் கிளம்பி வந்துரு. ஓகே ரோக்கி, நானும் வந்துடுறேன். சரி சோனா பேபி, சீக்கிரமா வந்துரு. ஓகே ரோக்கி, உங்களை பாக்குறதுக்காக ஓடோடி வந்துடுவேன் ரோக்கி. வந்துரு சோனா பேபி, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். யூ நாட்டி பாய், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரோக்கி, நான் வந்துடுவேன். ஓகே சோனா பேபி, சரி வந்துரு, நான் வச்சிடுறேன். சுபா, போன்லயே இந்த வழிதான். இனி நேர்ல போனா என்ன ஆகுமோ தெரியலையாடா மச்சான். ஒன்னும் ஆகாது. 4 போட்டோ, அதுக்கப்புறம் எனக்கு முக்கியமா ஒரு கால் வருது, நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லி வெளியே வந்துரு. நம்ம 2 பேரும் அப்படியே எஸ் ஆயிருவோம். ஓகேடா, 4 போட்டோ எடுக்கிறதுக்குள்ள எனக்கு நாக்கு தள்ளிரும் போல. முகிலே அடிச்சிரும் பாத்துக்க. வெளியே வந்தாலே கேக் வேணும், சாக்லேட் வேணும்னு சொல்லிக்கிட்டு. இதுக்குதான் உன்னை நான் வெளியவே கூட்டிட்டு வர்றதில்ல. சக்கரை தீந்து போச்சு, வாங்கலான்னு வந்தா கேக் வேணுமா இவனுக்கு? கொஞ்சம் பேசாம வாடா. ஒரே ஒரு கேக் வாங்கி கொடுமா. ஒழுங்கா வரியே, இப்ப அடி வாங்குறியா முகிலே? அப்ப பேசாம வா. சக்தி, அவன் இப்பதானே ஹோட்டலுக்கு கிளம்புறேன்னு சொன்னா, இப்பவே நம்ம போனா நல்லா இருக்காது. அவன் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம போனதான் நல்லா இருக்கும். ஆமா, அந்த காட்டு பண்ணி வையன் கொஞ்ச நேரம் காத்து இருக்கட்டும். சரா சக்தி, அப்புறம் நான் ரியாவை ஐஷு கிட்ட விடுறதுக்காக கூட்டிட்டு போனேன்னா, அவ சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு மேலையெல்லாம் ஆக்கிட்டாடா. அதெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுது. நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன், நீ இங்கே நில்லுடா. சரிடா, வீடு இங்க பக்கத்துல தானே, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் இங்கே நிக்கிறேன். சரிடா, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஷமீரன் ஒரு பொண்ணோட நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இது ஒருவேளை அன்னைக்கு ஐஷுவை கோயில்ல வச்சு பாக்கும்போது ஷமீரன் ஏதோ ஒரு பொண்ண பைக்ல ஏத்திட்டு போனாரு. ஒரு பொண்ணு அவரோட சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொன்னாலே, ஒருவேளை அந்த பொண்ணா இருக்குமோ? அவ ஆளும் ட்ரெஸ்ஸும் ஷமீரன் கிட்ட ஒட்டி உரசி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப ஐஷு சொன்ன அந்த பொண்ணு இவளதான் இருக்கணும். சரி, போயிட்டு சீக்கிரமா வாடா. ஏற்கனவே ஷமீர் அண்ணாவுக்கும் ஐஷுவுக்கும் இடையில ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதுல புதுசா இவ வேற 2 பேருக்கு இடையில பிரச்சனை பண்றதுக்கு வந்திருக்காளா? இவள சும்மா விடக்கூடாது. இவன் வேற போயிட்டான். இனி இவ வர வரைக்கும் போர் அடிக்குமே, என்ன பண்றது? ஐயோ, நம்ம ரோட்ல வேற நிக்கிறோம். பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஆம்பளை வயசுல பேசிக்கிட்டு இருந்தா பாக்குறவங்க எல்லாம் நம்மள வேற மாதிரி நினைச்சுக்குவாங்க. அதனால பேசாம சோனா மாதிரியே பேசிட்டு நிப்போம்.
சரி, அவன் வர வரைக்கும் நேரமா போகணுமா இல்லையா? அதனால ஏதாவது ஃபிகருங்க வந்தா சைட் அடிச்சுட்டே நிப்போம். ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு சைட் அடிச்சா தானே தப்பா நினைப்பாங்க. இப்பதான் நான் பொண்ணாச்சு. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்த்தா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. எப்படி என் ஐடியா? ச்சே, என்னடா இது, நம்ம சைட் அடிக்கலாம்னு நிக்கும் போதுதான் எந்த நல்ல ஃபிகருமே வராது. அதோ ஒரு ஃபிகர் வருது. ஐயோ கயல், என்னடி அப்படி முழிக்கிற? டியா? ஓ, அடையாளம் தெரியலையா? நல்ல வேளை, நான் கூட எங்க கண்டுபிடிச்சிட்டாலும் நினைச்சிட்டேன். ஏய், யாரடி நீ? எதுக்குடி இந்த ஷமீரண்ணா கூட சுத்திக்கிட்டு இருக்க? அது வந்து என் பேரு சோனா. நான் ஷமீரோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஏய், உன் மூஞ்சியை பார்த்தா நீ அவர் கூட ஃப்ரெண்டா பழகுற மாதிரி தெரியலையேடி. நீயும் உன் ட்ரெஸ்ஸும் உன்னை பார்த்தாலே தெரியுது நீ சரியான ஃப்ராடுன்னு. இங்க பாரு, எங்க ஷமீர் அண்ணா ரொம்ப நல்லவர். இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா அவர் உன்கிட்ட அப்படியே மயங்கிடுவாருன்னு நினைச்சியா? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அவரு பின்னாடி இப்படி சுத்துற வேலை வச்சுக்கிட்ட. ஏய், என்னடி ஒரு பொண்ணாச்சே போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா மரியாதையா பேச சொல்லிட்டேன். ஏய், அடுத்தவ புருஷனோட சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? என்ன சும்மா வாயால தான் பேசிக்கிட்டு இருக்கா, எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? நான் யாருக்கு தெரியுமாடி? அடியே, முதல்ல நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடி? என்ன கூட விடு, என் வீட்டுக்கார யாருன்னு தெரியுமாடி உனக்கு? உன் வீட்டுக்காரர் யாரா இருந்தா எனக்கு என்னடி வந்துச்சு? ஏய், என்னடி என் வீட்டுக்காரன்னு அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டியா? அவர் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமாடி உனக்கு? ரவுடியா? நானா? இது எப்பல இருந்து? ஏண்டா ஒரு மனுஷன் எவ்வளவு கெட்டப்படா போடுறது? இங்க பாருடி, ஷமீர் அண்ணா கூட சுத்துறத இத்தோட நிறுத்திக்க. அதையும் மீறி திரும்பவும் ஷமீர் அண்ணா கூட சுத்துறேன்னு எனக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்து உன்னை அடிச்சு கைமா பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். அடியே, உன் வீட்டுக்காரனே நான் தாண்டி. என்ன அடிக்கிறதுக்கு என்னையே கூட்டிட்டு வருவியா? என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாம நிக்கிற? அது சரி, இவ்வளவு நம்மள மாதிரி பொம்பளை தானே, சும்மா வாய்க்கு வந்ததா புலம்பிக்கிட்டு இருக்கா, எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறியா? பாக்குறதுக்கு தாண்டி நான் பொம்பளை, ஆனா நிஜத்துல ஆம்பளடி. நான் மட்டும் என்ன, நிஜத்துல ஆம்பளை தாண்டி. ஏய், உனக்கு அவ்வளவு தைரியமாடி? ஆமாண்டி, தைரியம் தான். அதுக்கு இப்ப என்னங்கிற? இருடி, என் பையனை வீட்டுல விட்டுட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். ஏய், நான் எல்லாம் கொள்ளையடி சண்டையில கோல்டு மெடல் வாங்கினவ. வாடி பாத்துக்கலாம். வரண்டி வரேன். நீ ஒரு உண்மையான பொம்பளையா இருந்தா இங்கே நில்லி பார்க்கலாம். உண்மையான பொம்பளையா இருந்தா தானடி நிக்கணும். ஐயோ, இவகிட்ட வேற வாயை கொடுத்துட்டோமே, ஒருவேளை வந்துருவாளோ? இவ வர்றதுக்குள்ள லொகேஷனை மாத்தணுமேடா. ஷமீர் சொன்ன மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராகேஷ் எதுக்காக இந்தியாவுக்கு வந்தான்னு கண்டுபிடிக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல சீதாவை பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் எங்க இருந்தான்னு தெரியணும். சீதாவை அவன் ராமேஸ்வரத்துல வச்சுதான் பார்த்திருக்கான். அப்படின்னா சீதாவை பார்க்கறதுக்கு முன்னாடியும் அவன் ராமேஸ்வரத்துல தான் இருந்திருக்கணும். அப்படின்னா ராமேஸ்வரத்துல போய் விசாரிச்சாதான் அவன் அங்க எங்க இருந்தா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். சரி, அவனை பத்தின விஷயம் தெரியணும்னா அதுக்கு நம்ம ராமேஸ்வரத்துக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கதான் கவிதா இருக்காளே, பேசாம கவிதா கிட்ட போய் அவன் சீதாவை பாக்குற டைம்ல அவன் எங்க இருந்தா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு எல்லாம் விசாரிச்சா அவனை பத்தின ஏதாவது தகவல் கிடைக்கும். டிடி, யார் அவன்? அட வணக்கம் ஏசி சார். என்ன சார் இது, எப்ப பார்த்தாலும் நம்ம லைன்லயே கிராஸ் பண்றீங்க? டேய் வேணாம், இப்ப இவங்கிட்ட டென்ஷனா எதுவும் ஆக போறது இல்ல. என்ன ஏசி சார், எதுவுமே பேசாம சைலண்டா நிக்கிறீங்க? ஓஹோ, இவங்கிட்ட வாயை கொடுத்தோம்னா கடைசியில நம்ம குட்டெல்லாம் வெளியில வந்துரும்னு பயப்படுறீங்களா? டேய், யாருக்குடா பயம்? உங்களுக்கு தான் ஏசி சார். அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன பார்த்ததும் அப்படியே முகம்லாம் வேர்த்து பிபி எல்லாம் ஏறி செம்ம டென்ஷனா நிக்கிறீங்களே சார். இங்க பாருங்க ஏசி சார், ஒன்னும் பயப்படாதீங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களை பத்தின சீக்கிரட்டை வெளியே விட்டுற மாட்டேன். ஏன்னா இந்த ஊர்ல இன்னும் நமக்கு கொஞ்சம் காரியம்லாம் ஆக வேண்டியிருக்கு. அதுக்கு உங்களோட தயவு கொஞ்சம் தேவைப்படுது. அதனால அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதை வெளியே விடுவேன். டேய், அது வரைக்கும் நீ வெளியே இருக்கேன்னு முதல்ல பாடுறா. அன்னைக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டு போயிட்டேன்ற தைரியமா? அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே உங்களால என்ன அரெஸ்ட் பண்ண முடியாதுங்கிற தைரியம்.
டேய் தம்பி, உன் தைரியம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் உன் தைரியத்தையெல்லாம் தவிடு பொடியாக்கி உன்னை தூக்கி உள்ள போடுறேன்னா இல்லையான்னு பாடுறா. என்னது தம்பியா? ஐயோ ஏசி சார், நீங்க தான் எனக்கு தம்பி, அப்படி சொல்லுங்க. அப்பதான் உறவு முறை கரெக்டா வரும். ஐயோ அது சரி, உங்களுக்கு இந்த உறவு முறையை பத்தி எல்லாம் தெரியாதுல்ல? தெரியும்டா, எல்லாம் தெரியும். அது தெரியாம இருந்திருந்தா கூட நான் உன்னை விட்டு இருந்திருப்பேன்டா. ஆனா அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்டா உனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்புறம் ஏசி சார், என்னமோ என்ன பிடிச்சி உள்ள போடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, எப்படி ஏசி சார் போடுவீங்க? என்ன உள்ள போடுறதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? சத்தியத்தை பேசுகின்ற நெஞ்சம் இருக்கு, உத்தமன நீ இருந்த மீசம் இருக்கு. சத்தியத்தை நம்பி லாபம் இல்லே தம்பி, நிச்சயமா நீதி வெல்லும் ஒரு தேதி. கொஞ்சம் தானே வெந்திருக்கும், மிச்சம் வேகட்டும். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். வாங்க மாமா, வாங்கத்த. தங்கம், அத்தைக்கு மாமாக்கும் உட்காரக்கு சேர் எடுத்துட்டு வா. அதான் கொண்டு வரேன் மாமா. டேய், நாங்க ஒண்ணும் உன் வீட்டுல உட்காந்து விருந்து சாப்பிடுறதுக்கு வரல. வர்ற 11ஆம் தேதி எங்க பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கும் ராகேஷ் தம்பிக்கும் கல்யாணம் வச்சிருக்கோம். அதுக்கு உங்களுக்கு பத்திரிகை வச்சுட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். மாமா, என்ன மாமா அதெல்லாம்? நீங்க அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. டேய் போது நிறுத்துடா. எங்க பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நீ என்ன பண்ணணும்னு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க நினைச்சிருந்தா எங்க பொண்ணை துபாய்க்கு கூட்டிட்டு போய் எங்க பொண்ணுக்கும் ராகேஷ் மாப்பிள்ளைக்கும் கல்யாணத்தை கிராண்டா பண்ணிருப்போம். ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்த ஊர்ல சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஊர்ல கல்யாணத்தை வச்சிருக்கோம். கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களை துபாய்க்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். நீ பண்ண பிரச்சனைக்கு உனக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கவே கூடாது. இருந்தாலும் போன போகுது, சொந்தமா போயிட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறோம். நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு மாமா பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு காசை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க? பாத்தீங்களாங்க, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்தா எப்படி அபசகுணமா பேசுறான்னு பாருங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்க வேண்டான்னு. விடு செண்பகம், அவன் எப்படி வேணா பேசிட்டு போட்டோம். ஏன்னா அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலையேங்கிற ஆதங்கத்துல பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப கூட உனக்கு எதுக்கு தெரியுமாடா பத்திரிக்கை வைக்க வந்திருக்கோம்? எங்க பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கும் அந்த ராகேஷ் தம்பிக்கும் உன்னோட திட்டத்தை எல்லாம் முறியடிச்சு நாங்க வெற்றிகரமா கல்யாணத்தை நடத்தி வைக்க போறோம். அத நேர்ல பார்த்து தோத்து போயிட்டோமேனு தலை குனிஞ்சு நீ நிக்கணும். அதுக்காக தானே உன்னை கல்யாணத்துக்கே கூப்பிட வந்திருக்கோம். கல்யாணத்துக்கு நீ குடும்பத்தோட அவசியமா வரணும். வந்து எங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறத கண்குளிர பார்த்துட்டு நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பா வருவோம் மாமா. ஆனா ஒரு சின்ன திருத்தம், ஐஸ்வர்யாவுக்கும் ராகேஷ்க்கும் கல்யாணம் நடக்கிறத பாக்குறதுக்காக இல்ல, ஐஸ்வர்யாவை ஷமீர் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக. எங்க இவெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. இதுக்கு மேல இங்க நின்னா நமக்கு தான் டென்ஷன் ஆகும். அதனால பேசாம பத்திரிக்கை கொடுத்துட்டு வாங்க, நம்ம போவோம். டேய், நீ என்ன வேணா பேசிக்கடா. ஆனா இதுக்கப்புறம் நீ இல்ல, அந்த கடவுளே நினைச்சா கூட எங்க பொண்ணுக்கும் ராகேஷ் தம்பிக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்த முடியாது. இந்தா பத்திரிகையை புடி. கதிர்வேல் முருகன் கோயில தான் கல்யாணத்தை வச்சிருக்கோம், மறக்காம வந்து சேருங்க. என்னமா அதெல்லாம் இப்படி சொல்லிட்டு போறாங்க? கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு போல. இந்த ஒரு வாரத்துல ஷமீர் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரா? ஐயோ பாவம் மாமா ஐஸ்வர்யா. அத்தையும் மாமாவும் சேர்ந்து அவளை ஏன் தான் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்களோ தெரியல. அப்படி மட்டும் ஐஸ்வர்யாவுக்கும் அந்த ராகேஷ்க்கும் கல்யாணம் ஆயிட்டா என்ன மாமா பண்றது? ஏ லூசா தங்கனி, அது எப்படி அந்த கல்யாணம் நடக்கும்? ஷமீர், சக்தி, நான், அரவிந்தன் நாங்க 4 பேர் இருந்தோம். அந்த கல்யாணம் நடந்துருமா? நாங்க நடக்க விட்டுருவோமா? ஐயோ மாமா, நீங்க ரொம்ப காலமா இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க 4 பேரும் சேர்ந்து அந்த ராகேஷை எதுவும் பண்ண பாடும் இல்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்தின பாடும் இல்ல. இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் நீங்க என்னதான் பண்ண போறீங்களோ ஒன்னும் தெரியல. 11ஆம் தேதி தானே கல்யாணம். கல்யாணத்துக்கு இன்னும் 6 நாள் இருக்கு. 6 நாள்ல என்ன வேணா நடக்கலாம். நடந்தா சரி மாமா, ஒருவேளை நடக்கலன்னா? நடக்கும் தங்கம். அப்படி நடக்கலன்னா கூட அத்தையும் மாமாவும் என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஷமீரோட நான் சேர்த்து வைப்பேன். ஐயோ சரி மாமா. ஷமீரும் ரியாவும் ரொம்ப பாவம். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஐஷுவை ஷமீரோட சேர்த்து வச்சிடணும் மாமா. சேர்த்து வச்சிடலாம் தங்கம். அத்தைக்கும் மாமாக்கும் புரிய வைக்கணும்னு சொல்லி ஷமீர் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் நானும் கொஞ்சம் சைலண்டா இருக்கேன். ஒருவேளை அவரோட பிளான் சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க சேர்ந்துருவாங்க. அப்படி எதுவும் நடக்கலன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுங்கிறது அப்புறமா பாத்துக்கலாம். சரி, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். இதை கொண்டு போய் உள்ள வை. சரி மாமா.
அக்கா இவங்க தான் ஐஷுவோட அம்மா அப்பாவா? ஐஷுக்கும் வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஆமா சீதா, இவங்க தான் ஐஷுவோட அம்மா அப்பா. நீ இவங்கள பார்த்தது இல்லல்ல? ஐஷு ஷமீரோட சேர்றதுல இவங்களுக்கு விருப்பம் இல்ல. அதனால துபாயில இவரோட ஃப்ரெண்டோட பையனுக்கு ஐஷுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் இப்ப எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னக்கா இது? ஐஷுக்கும் ஷமீருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கே. இப்போ வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்போ ஷமீரோட நிலைமை, அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட நிலைமை, ஐயோ என்ன ஆகும்னு ஒண்ணுமே புரியல சீதா. மாமாவும் அரவிந்தும் அப்புறம் இந்த ஷமீர் அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஐஷுவை ஷமீரோட சேர்த்து வைக்கணும்னு தான் என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. என்னக்கா பேசாம அந்த கல்யாணம் பண்ணிக்க போற பையன் கிட்ட போய் ஐஷுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டான்ல. ஐயோ நீ வேற சீதா, அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஷமீரோட கல்யாணம் ஆனது, ஒரு குழந்தை இருக்கிறது எல்லாம் தெரிஞ்சுதான் அவன் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டு இருக்கான். அது எப்படிக்கா ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துப்பாங்க? ஐயோ சீதா, அதான் ஐஷுவோட அப்பாவோட ஃப்ரெண்டு பையன்னு சொன்னல, எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஐயோ என்னக்கா அது, கல்யாணத்துக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்கு. எல்லாருமா சேர்ந்து எப்படி கல்யாணத்தை நிறுத்த போறாங்க? ஒண்ணுமே புரியல சீதா. முருகன் கோயில தான் கல்யாணம் வச்சிருக்காங்க. இனி அந்த முருகன் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி எப்படியாவது ஐஷுவை ஷமீரோட சேர்த்து வைக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.